நமக்காக ஸ்பெஷலாக வந்திருக்காங்க. we are so grateful to you because நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருந்தது about awareness about thalassemia and டெஸ்ட் பண்ணால் ப்ரெக்னன்சி போது டெஸ்ட் பண்ணால் ப்ரிவென்ஷன் பண்ணலாம். இந்த மெசேஜஸ் எல்லாம் she wanted to be part of our group and raise awareness. We are so grateful to you for coming here and thank you so much, and your presence makes a world of difference. Okay. So yeah, thanks. அவங்க சொல்றதை விட பெட்டரா என்னால சொல்ல முடியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னா, எவ்ரி 6 months நான் வந்து பிளட் டொனேட் பண்றேன் தலசீமியா பேஷண்ட்ஸ்க்காக. இன் சென்னை வாலண்டியர்ஸ் ரிங்கு நெச்சேரி அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா தான் எனக்கு வந்து தலசீமியானா என்னன்னே தெரியுது. அவங்க வந்து சொல்றாங்க சில்ட்ரனுக்கு வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும் அப்படின்றதே வந்து இப்படி ஒரு 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 கண்டிஷன் இருக்குது. இது டிசீஸ் சொல்லக்கூடாது, இது கண்டிஷன் தான் சொல்லணும். அது இருக்குது அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஒரு 4-5 இயர்ஸாக தான் தெரியும். ரெகுலராக 6 மாதத்துக்கு ஒரு தடவை, ஏன்னா என்னோட ஏஜுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பிளட் கொடுக்க முடியும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்க முடியாது. கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துருப்போம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படியே ரிலென்ட்லெஸ்ஸாக போய் பிளட் கொடுத்துட்டு வருது வழக்கம். இன்றைக்கி தலசீமியா பற்றி என்ன பேச சொன்னது வந்து ஒரு கோயின்சிடென்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மெல்லாம் ட்ரெடிஷ்னல் தான். இப்போ நான்லாம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கல. பட் பார்க்கணுன்னு ஒருத்தர் 2 பேர் நினச்சிருப்பாங்க. பட் இருந்தால் கூட அந்த ஜாதகம் பார்க்குறத விட, அதுவும் முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அந்த கம்யூனிட்டி பார்க்குறத விட, அந்த பொருத்தம் பார்க்குறத விட, ஹைட்டு கரெக்டாக இருக்கா, வெயிட்டு கரெக்டாக இருக்கா, அவங்க 2 பேருக்கு பொருத்தம் இருக்கான்னு பார்க்குறது, இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் மேம் சொல்லிட்டு இருந்தாங்க, மால்டீவ்ஸில் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணாதான் மேரேஜ் சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்களாம் பாய்க்கும் கேர்ளுக்கும். ஸோ அதனால சப்போஸ் ஒரு கேர்ள் வந்து கேரியராக இருந்தால் உடனே அவங்க செவ்வாய் தோஷம் பிடிச்சவங்க மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அவங்களும் தே வில் கோ த்ரூ லைஃப், பட் தேல் பி ப்ரிப்பேர்ட். தலசீமியாவுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது நான் கேரியராக இருக்கிறதுனால அப்படிங்கிறதுனால. ஸோ இது வந்து ஒரு அந்த ஸ்டிக்மா, அது மேலே இருக்கிற அந்த விஷயமும் போகணும் அப்படிங்கிறது தான். டாக்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளாம் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியுது. நமக்கு தெரியாத ரொம்ப வேகமாக வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. வெயில் இருந்தால் வெயில் இருக்குதுன்னு கஷ்டப்படுறோம், மழை வந்ததுதான் மழை வந்துட்டு கஷ்டப்படுறோம். ஸோ அதனால் நமக்கு முக்கியமான விஷயங்கள் லைஃப்பில் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட், எதெல்லாம் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிற அந்த ஃபோக்கஸே நமக்கு வந்து இல்லாமல் இருக்கும்போது நமக்கு ஃபோக்கஸ்டாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது வந்து டாக்டர்ஸ் தான். அவங்க இவ்வளோ நேரம் எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வந்து அவங்க சொல்கிறபடி நடக்கணும். முன்னாடி எப்படி நம்ம பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடந்தோமோ, அண்ட் டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்டு நடந்தோமோ, அதே மாதிரி நம்மளோட ஹெல்த்தை பற்றி நம்ம டாக்டர் சொல்கிறத கேட்டு நடக்கிறது வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் எனக்காக வெயிட் பண்ணியிருந்தா எல்லாருக்கும் என்னோட நன்றி. சாரி, சில பொறுப்புகள் இருந்ததுனால உடனே கிளம்ப முடியல. நான் இருந்த ஆமாம், நிச்சயமா ஜாதகம் நீங்க பிகாஸ் ஒரு ஜோசியரோட கரியர்ல நம்ம ஏன் கை வைக்கணும்? இல்லை வேண்டாம், அவருக்கு ஒரு கரியர் இருக்கு, அவர் போகட்டும். இப்போ வந்து வெட்டிங்னா எத்தனை இருக்கு. இல்ல இப்பதானே நான் வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் டோனரா தான் வந்திருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தலசீமியா அவேர்னஸ்க்கு நானும் இப்போ உங்களை மாதிரி நானும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், தலசீமியா இருக்கிற குழந்தைய எப்படி அந்த பேர்த்தை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டாக்டர்ஸ்ட்டை கற்றுக்கணும். அதுக்கப்புறம் சப்போஸ் கேரியர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க என்ன தற்காப்புலாம் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து டாக்டர்ஸ் எல்லாம் பண்ணால் ஒரு ஃபிலிமாக எடுக்கலாம் டெஃபினட்டாக. இவ்வளோ நாள் தலசீமியானே யாருக்கும் தெரியாது. டிபினா என்னன்னு தெரியும், எய்ட்ஸ்னா கூட நமக்கு என்னன்னு தெரியும். தலசீமியா மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணுமாமே நான் கேட்டதில்லை. இப்போ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் ஃபஸ்ட்டு இதை பற்றியே கேள்விப்பட்டேன். அதுவும் சின்ன குழந்தைங்க, அதுவும் பொருளாதார ரீதியில் ரொம்ப கீழே இருக்கிறவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எப்படி பண்ணுவாங்க? ஒரு நம்ம சர்ஜரிக்கே இப்போ பிளட்டு கிடைக்காத நேரத்தில் இவங்க மாதம் பண்ணிகிட்டே இருக்கு. நமக்கு வந்து ஃபேமிலியில் சர்ஜரிங்கிறது உங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும், இல்லை 15 வருஷத்துக்கு ஒரு தடவை யாருக்காவது ஒரு ஹார்ட் சர்ஜரி. அப்போவே A பாசிட்டிவ் வேணும், O பாசிட்டிவ் வேணும், அது இதுன்னு கேட்கும்போது மாதம் பிளட்டு வேணும்னா அது எவ்வளோ பெரிய
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் உங்களால. ஸோ இந்த மாதிரி அவங்க சொன்னதால டாக்டர் சொன்னா யாரும் கேட்பாங்க, இந்த மாதிரி அவங்க சொன்னா கேட்பாங்க. என்னை விட கூட இன்னும் கொஞ்சம் பாப்புலரா இருக்கவங்க சொன்னா இன்னும் கேட்பாங்க. No, they are very அவேர்னஸ் திரும்ப வந்து ஏதாச்சும் ஷுவருங்க அவங்களோட பிளான் பண்ணி we can create an awareness film. டெஃபினட்டா பண்ணலாம். கவர்மெண்ட் சைட்ல இருந்து சில விஷயங்கள்லாம் பண்ண முடியல. அது ஒரு சென்சிட்டிவ். So we are saying that we want to make it mandatory, just like how we are doing எந்த hepatitis சமயத்துல? B, pregnancy booking. ஆமா, So if I pregnancy am a carrier of thalassemia, then that's not a problem. But spouse also carrier of thalassemia, na 25% chance that the baby will be affected. So on the pregnancy booking போகும்போதே எல்லாரும் டெஸ்ட் பண்ணோம்னா then prevention is easier. அது அந்த ஒரு ஸ்டெப் we can But இது request வந்து- government policy வேணும். நம்ம பாலிசி கொண்டு வரணும். எல்லாரும் வந்து ஃப்ரீடம் நிறைய இருக்கு நமக்கு. வேணும்னா டெஸ்ட் பண்ணிக்குவோம், வேணாட்டா டெஸ்ட் கூட பண்ணிக்க மாட்டோம். வேணும்னா கோவிட் 10 வருஷத்துக்குள்ள நம்ம ஆரம்பிச்சு வச்சோம்னா அடுத்தவங்க வந்து முன்னாடி எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. எடுத்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். நிறையா பண்ணலாம். இப்போ சோஷியல் மீடியா வந்துடுச்சு, அவேர்னஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு பெரிய ஸ்க்ரீன் எல்லாம் தேவையில்லை, அவங்கவுங்க ஃபோன்லேயே வர மாதிரி கூட செய்யலாம். இன்னைக்கு May 8 உலக தாலசீமியா தினம். என் பேர் டாக்டர் ரேவதி ராஜ். நான் இங்கே விஹெச்எஸ் தாலசீமியா சென்டரில் பிரசிடென்ட். திஸ் இஸ் டாக்டர் சுரேஷ், வாலண்டரி ஹெல்த் சர்வீசஸ் ஹாஸ்பிட்டலோட செக்ரட்டரி. அண்ட் எல்லாரும் நீங்கள் இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஸோ தாலசீமியானா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும் ஒரு வருஷமும் 10,000 குழந்தைகள் பிறக்கிறாங்க தாலசீமியா மேஜர். இது ஒரு இரத்த சோக நோய். அண்ட் ஏன் இதை பற்றி இவ்வளோ பேசுகிறோன்னா, ஒரு சின்ன இரத்த பரிசோதனை மூலியமாக கர்ப்பமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணி அண்ட் இது டிஸ்கஷன் பண்ணுறது ப்ரிவென்ஷனுக்காக, தாலசீமியா ஃப்ரீ இந்தியா, இதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். இந்த வருஷம் தாலசீமியா தினத்துடைய தீம் என்னன்னா எம்பவரிங் லைவ்ஸ் எம்ப்ரேசிங் ப்ரோக்ரஸ். ஸோ எல்லாருக்கும் எம்பவரிங் லைவ்ஸ்னால் அந்த பேஷண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் பண்ண முடியும் மேக்சிமமாக. அண்ட் எம்பவரிங் லைவ்ஸ்னா ஒரு மதர், அவங்க இந்த காலத்தில் எல்லாரும் 1 child அவ்வளோதான் இருக்குது மோஸ்ட் ஃபேமிலிஸ். அந்த ஒரு சைல்டு நார்மல் ஹெல்த்தியாக பிறக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்? ஏன் இதை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க, ஏன் இது இவ்வளோ பெரிய பிரச்சனை? நான் தாலசீமியா கேரியராக இருந்தால் எனக்கு எந்த விதமான சிம்டமும் இருக்காது, பார்க்க நார்மலாக இருப்பேன். அண்ட் ப்ரெக்னன்சி போது கொஞ்சமாக ரத்த சோகை இருக்கும். ஆனால் எனக்கு நான் தாலசீமியா கேரியராக இருந்து என்னோட பார்ட்னருக்கும் தாலசீமியா கேரியர் இருந்தால் அது 25% சான்ஸ் இருக்குது இந்த 2 பழுதுள்ள ஜீன்ஸும் ஒரு பேபிக்கு போகிறது. அந்த பேபிக்கு ரத்தமே உற்பத்தி ஆகாது. பிறக்கும் போது பார்க்க நார்மலாக இருக்காங்க. ஆனால் 3-4 மாதத்துக்கு அப்புறம் எவ்ரி மந்த் மாதம் லைஃப் லாங் பிளட்டு போட்டால் தான் உயிர் வாழ முடியும். பிளட்டு போடுறதுனால உள்ள பிரச்சனைகள் இரும்பு சத்து உடம்புல சேருது. ஸோ இரும்பு சத்து குறைக்கிறதுக்காக லைஃப் லாங் மாத்திரை சைமல்டேனியஸாக போடணும். ஸோ இது டைட் ஃபார் லைஃப். பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி யூ சீயிங் ஸோ மெனி யங் அடல்ட்ஸ் இங்கே சொசைட்டியில் பார்க்குறீங்க. ஸோ ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட்னால இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். தட் இஸ் நம்பர் 1. ப்ளஸ் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், ரத்தம் டோனர், பிளட் டோனர்ஸ் இருந்தால் தான் இவங்களுடைய லைஃப்பை நம்ம காப்பாற்ற முடியும். நிறையா ஹெல்ப் இருந்தால் தான் நம்ம லைஃப் லாங் இந்த டிரான்ஸ்ஃபியூஷன் கீலேஷன் பண்ண முடியும். ப்ளஸ் ஆக்சஸ் டு கேர், கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணாதான் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பிளட்டு மாதம் போடாத க்யூரேட்டிவ் ஆப்ஷனாக இருக்கிற போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், மஜ்ஜ மாற்று சிகிச்சை செய்யறதுக்கும் முடியும். ஸோ இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2006 ஆரம்பிச்சது. ஸோ இவ்வளோ வருஷத்தில் 480 பேஷண்ட்ஸ் பதிவு பண்ணி அதில் 300க்கும் மேலே பேஷண்ட்ஸுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர் சுரேஷ் ஹியர், அவரோட எக்ஸ்பர்டீஸ் வந்து ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ், கர்ப்பமாக இருக்கிற ஒரு பேஷண்ட், அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே தாலசீமியா கேரியர், இந்த பேபி அஃபெக்டடா இல்லையான்னு பார்த்து அதுக்கு பரிசோதனை பண்ணக்கூடிய எக்ஸ்பர்டீஸ் அவருக்கு இருக்குது. ஐ வில் ரிக்வெஸ்ட் டாக்டர் சுரேஷ் டு சே a few words. Yeah.
எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ் ஃபார் தாலசீமியா அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, பேரண்ட் வந்து மதர் வந்து நிறைய வாட்டி கண்டுபிடிக்கிறதில்ல. அந்த ஃபஸ்ட் டைம் அங்கே போது மதருக்கு அனீமியா இருக்குது அப்படின்னு பார்த்தா டாக்டர் போங்க, எவ்வளோ மெடிசன் கொடுத்தாலும் அயன் கொடுத்தாலும் அந்த மதருடைய அனீமியா ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் போது அப்போ எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பண்ணும்போது இந்த பேபி வந்து தாலசீமியா மைனர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது இமீடியட்டாக அந்த ஃபாதருக்கும் டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ண பார்த்தா அவருக்கும் இதே மாதிரி இருந்ததுனாக்க, அப்போ ஃபாதர் மதர் 2 பேருக்குமே இந்த தாலசீமியா மைனர் இருந்ததுனாக்க அது பேபிக்கு வரும்போது ஒரு சான்ஸ் அந்த பேபிக்கு வரத்துக்கு 25% சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த பேபிக்கு வந்திருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணுன்னாக்க முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 20 வாரம் அப்படி போகும்போது அந்த பேபி சுற்றி இருக்கிற நீர் எடுத்து 16 வாரத்துக்கு அப்புறம் நீர் எடுத்து டெஸ்ட் பண்ணி அதுலேருந்து அந்த ஜீன்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேரண்ட்ஸுடைய ஜீன்ஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது. தாலசீமியாவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல, அதில் எந்த வெரைட்டி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸை கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ன ஒன்று. இப்போ கிட்டத்தட்ட 12 வாரத்துலேயே அந்த பேபியை சுற்றி அந்த நஞ்சு இருக்குது, அந்த நஞ்சிலேருந்து ஒரு ஊசி போட்டு கோரியான் வெல்லட் சாம்பிளிங்னு சொல்கிறோம். அந்த ஊசி போட்டு அந்த நஞ்சை அதை எடுத்து டெஸ்ட் பண்ணோன்னா அதில் இந்த ஜீன்ஸ் டெஸ்ட் பண்ணோன்னா இந்த பேபி வந்து ஒன்று அஃபெக்ட் ஆகலை, ஒன்று நார்மலாக இருக்குது, 2வது அம்மா மாதிரியே கேரியராக இருக்குது, 3வது வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. இந்த 3 வித்தியாசங்களே எது இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சா அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து தே கேன் டேக் அ டெசிஷன் ஆஃப் வாட் டு டூ இட். ஸோ இதுதான் சிம்பிள் வே ஆஃப் டூயிங் இட். பட் ஏன்னா எளிதில் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இது வந்து அந்த இது பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 99 to 100% ஷுவராக நம்ம சொல்லிடலாம் அஃபெக்ட் ஆகிட்டு. I want to request அரவிந்த்ஸ் ஃபாதர், ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காலத்திலேயே டாக்டர் சுரேஷ் ஹெல்ப்பில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் ப்ரிவென்ஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீஸ் அ கேரியர் ஆஃப் தாலசீமியா, அவங்க ஒய்ஃபும் ஷீஸ் அ கேரியர் ஆஃப் தாலசீமியா. ஆனால் அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஸோ ப்ரெக்னன்சி போது கவுன்சிலிங் பண்ணி ஃபஸ்ட்டு சைல்ட் affected with thalassemia. So second varama tadukradhukku enna pannanga and how difficult it was. How many years ago? 1994. And இப்போ in the current 2024 la adella evlo easy ah irukku, adu pathi பேசுவோம். என்னுடைய சன்னுக்கு தாலசீமியா மேஜர்னு டயக்னைஸ் பண்ணாங்க. அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தான், ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் செகண்ட் சைல்டு கன்சீவ் ஆகிருக்குன்னு சொன்ன உடனே டாக்டர்ஸ் அட்வைஸ் டு ஹேவ் ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ். 1994 இப்போ இருக்கிற அளவுக்கு சௌகரியங்கள் அப்போ கிடையாது. டாக்டர் சுரேஷ் அவருடைய மெடிஸ்கேன் தான் அப்போ லாய்ட்ஸ் ரோட்டில் இருந்தது. ஐ ரிமெம்பர் வெரி வெல். அப்போது நாங்கள் போய் சாம்பிள் கொடுத்து அந்த ஜெனட்டிக் ட்ரீ எல்லாம் அவங்க போட்டு அப்போ வந்து சாம்பிள் எடுத்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லிக்கு தான் அனுப்புவாங்க. இங்கே சென்னையில் கூட அப்போ அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. அமைச்சு அங்கேருந்து எனக்கு ஐ காட் த நியூஸ் that my wife can continue the pregnancy, the child will not have any problem அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் she continued and her female child பிறந்தது. Now we are happy. அண்ட் முன்னாடியெல்லாம் வந்து எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு சைல்டு இருந்தால் தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது நிறைய பேருக்கு. இப்போ அப்படி கிடையாது. கல்யாணம் ஆகி கன்சீவ் ஆனாலே தாலசீமியா இது ப்ரீநேட்டல் டயக்னைஸ் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ எவ்ரி மந்த் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் போடணும். அதுக்கு ஏற்ற மாதிரி சைட் பை சைட் கீலேஷன், இரும்பு சத்து குறைக்கிறதுக்கு மெடிசன்ஸ் போடணும். அண்ட் இதெல்லாம் பண்ணி யங் அடல்ட் ஆகி இப்போது நமக்கு ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், அண்ட் கல்யாணம் பண்ணணும். இதிலெல்லாம் எவ்ரி ஸ்டெப் தெர் ஆர் சேலஞ்சஸ். ஸோ ஐ வாண்ட் டு ரிக்வெஸ்ட் மிஸ்டர் கண்ணன் ஆஸ் அ பேரண்ட். ஸோ மெனி இயர்ஸ் அவர் தான் நம்ம பேரண்ட் குரூப்புக்கு லீடராக இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து he will share his thoughts. My name is Kannan. இந்த குழந்தைங்களுக்கு வந்து அயன் கிலேஷன், அயன் வந்து ஓவர்லோட் ஆகுது. இந்த அயனை வந்து குறைக்கிறது, இதை தான் கீலேஷன் சொல்லுவோம். இதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் டெஸ்பரால்னு சொல்லிக்கிட்டு இதை வந்து பம்ப் வழியாக தான் போட முடியும். நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு விட்ற மாதிரி கிடையாது. 11 to 12 hours அந்த பம்பு வந்து தொடர்ந்து உடம்புல வந்து அந்த மருந்தை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
ஸோ அந்த பம்பை வந்து இந்த பசங்களுக்கு வந்து போட்டு விடணும். நைட்டு ஒரு ஸ்கூல் போயிட்டு அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை முடித்த பிறகு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா விடிய காத்தால ஒரு 4 மணிக்கு அது முடியும். ஸோ அது வரைக்கும் உடம்புல அதை கட்டிட்டு அந்த ஊசியை வந்து தோலுக்கு அடியில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணாதான் இந்த அயன் வந்து ஓவர்லோட குறைக்க முடியும். அயன் ஓவர்லோட் ஆகிறதுனால லிவரும் ஹார்ட்டும் டேமேஜ் ஆகுது மெயினாக. அந்த இதை குறைக்கிறது வந்து இந்த மருந்து தான் ஒரே மருந்து. இப்போ லேட்டஸ்ட்டாக ஓரல் டேப்லெட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதையே நம்ம வந்து கம்பைன் பண்ணி கொடுக்குறோம். இருந்தாலும் ஒரு சில இதில் வந்து இந்த இன்ஜெக்ஷன் பம்பு தான் பெஸ்ட்டு இதாக ஒர்க் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். கிட்டத்தட்ட என்னுடைய மகளுக்கு வந்து 26 வயசாகுது. 5 வயசுலேருந்து போட்டுருக்கேன். ஸ்டில் 1000 mcg அதாவது மைக்ரோகிராம்ஸ் அந்த லெவல்லையே அந்த அயனை வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து மற்ற பேஷண்ட்ஸுக்கும் நான் கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன். அது எப்படி போடுறது, அந்த பம்பை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். மேடம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. No, ஏன் இது ஹைலைட் பண்ணுறோன்னா தட் எவ்ரிடே லைஃப் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. இப்போ இஃப் யூ see his daughter சூப்பர் மாடல் மாதிரி இருப்பாங்க. கல்யாணம் ஆகி இப்போது ப்ரெக்னன்சி பிளானிங்லாம் இருக்குது. பட் அது ஈஸி இல்லை. அவங்க சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய நல்லா ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணதுனால இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ டிரான்ஸ்ஃபியூஷன், கீலேஷன் இது எல்லாமே டோனர்ஸ் தேவை. பட் ப்ளஸ் கீலேஷனுக்கு அசிஸ்டன்ஸும் தேவை. எல்லாராலையும் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. சம்டைம்ஸ் டேப்லெட்ஸ் கொடுத்தா அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சில பேர் போட முடியல. ஸோ சேலஞ்சஸ் இந்த ஃபேமிலிஸ் வெளியிலேருந்து பார்க்க ஒன்றுமே தெரியாது. பட் நிறைய சேலஞ்சஸ். ஸோ இவ்வளோ இதெல்லாம் மீறி வந்திருக்காங்க. ஸோ இந்த ஏஜில் டெக்னாலஜி இவ்வளோ இருக்கிறதுனால இந்த கஷ்டங்கள்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணும்னா ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பர்த்டே வராமல் தவிர்க்கிறதுக்கு நம்ம நாட்டில் வழி இருக்குன்னா அதை பண்ணாதான் பெட்டர். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். கியூருக்கு இவங்க எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், so many people, blood donors எல்லாரும் ஹெல்ப் பண்ணதுனால they are able to lead normal lives. So I also want to invite Priya Kumari's father. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காப்பீடு திட்டம் மூலியமாக மஜ்ஜமாத்து சிகிச்சை பண்ணலாம். ஸோ பிரியா ஹேஸ் ஹேட் அ சக்ஸஸ்ஃபுல் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். இப்போ தாலசீமியா இல்லாத நல்லா இருக்காங்க. அவங்க சிஸ்டர் தான் போன் மேரோ டொனேட் பண்ணி ஷீ இஸ் நவ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், கீலேஷன் ஆப்ஷன் இருக்குது. அகெயின் அதுவும் லாங் ஜேர்னி. என் குழந்தைக்கு 2020 பிஎன்பி அப்ளை பண்ணாங்க. இந்த கவர்மெண்ட் காப்பீட்டு திட்டம் கவர்மெண்ட் ஸ்கீம் இப்போ நல்லா இருக்காங்க. வயசு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் இப்போ எவ்வளோ வயசு சார்? இப்போ 18 வயசு சார். ஸோ கிளாஸ் 12 எல்லாம் முடிச்சுட்டு இப்போ காலேஜ் போகிறதுக்கு 12th போகிறாங்க. ஸோ அகெயின் இந்த விஹெச்எஸ் சென்டரில் ரைட் ஃப்ரம் டயக்னோசிஸ், டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்கறது, கீலேஷன் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் கவுன்சிலிங், அவங்களுக்கு சுற்றிப்பட்ட இப்போ ஒரு பேஷண்ட் பார்த்தோன்னா அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அந்த அம்மா அப்பாவோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அவங்க குடும்பத்தில் யாருக்கு கல்யாணம் ஆகும்போது மொய் பணம் கொடுக்காதீங்க. பட் ஒரு அட்வைஸ், தாலசீமியா டெஸ்ட் பண்ணுங்க, சிம்பிள் பிளட் டெஸ்ட் பண்ணால் வி கேன் ப்ரிவென்ட். அது நிறைய அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி டெஸ்டிங்கும் பண்ணுறோம். அண்ட் VHS and Apollo ஒரு tie-upல bone marrow transplantum we are doing for patients here. But I think so many people have helped us, and the main thing is that இப்போ எல்லாரும் யங் அடல்ட்ஸாக இருக்கிறதுனால எம்ப்ளாயர்ஸ் இப்போ ஸ்கூலில் வந்து ஏன் லீவ் போடுற, மாதத்துக்கு ஒரு நாள் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு போகணும், காலேஜ்லேருந்து ஏன் லீவ் போடுறீங்க, மந்த்லி ஒன்ஸ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு போகணும், எம்ப்ளாயர்ஸ் ஒரு வேலை ஒரு தாலசீமியா பேஷண்ட்டுக்கு கொடுத்தா ஒன்ஸ் அ மந்த் லீவ் எடுக்கிறீங்களே. ஸோ இந்த சேலஞ்சஸ்க்கெல்லாம் நம்ம சொசைட்டியில் எல்லாருக்கும் புரிய வச்சோன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எல்லாருமே they can understand and help these families. That is another appeal. So நீங்கள் ஒரு எம்ப்ளாயராக இருந்தால்
அதர் தென் நீடிங் மாதம் ஒரு முறை blood போடுறாங்களே தவிர there are so many people who are very intelligent here. பேங்க்ஸில் வேலை செய்கிறாங்க, ஐடியில் வேலை செய்கிறாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் ரொம்ப நல்லா they can give back to the society. ஸோ அதுவும் இட்ஸ் ஒன் அப்பீல். We are now happy to இப்போ நான் தாலசீமியா கேரியராக இருந்தால் அது நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, பார்க்க நார்மலாக இருப்போம். ஸோ இப்போ நீங்கள் இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, பிளட் டெஸ்ட் பண்ணியிருந்தால் தான் கேரியர்னு தெரியும். பட் நியூ பார்ன் பேபிலையும் ஒரு அறிகுறியும் இருக்காது. ஸோ 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த பேபி வயிற்றில் உள்ள ஃபீட்டல் பிளட் வந்து மாறி அவங்களா ரத்தம் உற்பத்தி பண்ணணும். அந்த டைமில் அதுக்கு வேண்டிய ஜீன்ஸ் இல்லை. ஸோ 3-4 மாதத்துல வெளுத்து போய் வயிறு வீங்கி கொஞ்சம் கண்ணெல்லாம் மஞ்சளாகி அப்போது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ தான் நம்ம வந்து இது தாலசீமியா மேஜர், மாதம் பிளட்டு போட்டால் தான் உயிர் வாழ முடியும்னு டயக்னோசிஸ் பண்ணுறோம் பிளட் டெஸ்ட் பண்ணி. ஸோ த ப்ராப்ளம் இஸ் டெலிவர் பண்ண ஆப்ஸ்டட்ரிஷியனுக்கு தெரியவே தெரியாது தட் இந்த பேபிக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு. பட் இட்ஸ் அ ஜெனட்டிக் ப்ராப்ளம் விச் ப்ரெக்னன்சி போதே டயக்னோஸ் பண்ணி தவிர்க்கலாம். மதர் அனிமிக்கா இருந்தாலே இந்த ப்ராப்ளம். மதர் அனிமிக்கா இருந்தால் 2 காரணங்கள். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா தான் பெரிய ப்ராப்ளம். ஏன்னா இரும்பு சத்து குறைபாடு இட்ஸ் அ வெரி வெரி காமன் திங். 60-70% ஆஃப் இந்தியன் விமென் ஆர் அனீமிக். இப்போ நம்ம கேம்ப் எல்லாம் போனால் கூட பாதி பேர் அனீமியானால ரிஜெக்ட் ஆகிடுறாங்க. ஸோ பட் ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் பண்ணால் இது அயர்ன் டெஃபிஷியன்சியா, இரும்பு சத்து குறைபாடா, இல்லை தாலசீமியா கேரியரான்னு பார்த்துக்கலாம். அது அந்த கார்டில் நான் அங்கே வச்சுருக்கேன், நீங்கள் எல்லாரும் ஒருத்தர் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போல்லாம் கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்டில் சிபிசி வருது. அந்த கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்டில் ஹீமோக்ளோபின் 12 கிராம் இருக்கணும். 12 கிராமுக்கு கம்மியாக இருக்குன்னா இது இரும்பு சத்து குறைபாடு, எம்சிவின்ற ஒரு இது அது கூடவே இருக்கும். எம்சிவினா ரெட் பிளட் செல்ஸு, சிகப்பு ரத்த அணுக்கள் எந்த சைஸில் இருக்குன்னு. அந்த சைஸ் சுருங்கி இருந்ததுன்னா பெரும்பாலும் இது இரும்பு சத்து குறைபாடுனால. பட் some people it can be thalassemia carrier. அதனோட க்ளூ என்ன, கூடவே ஆர்பிசி கவுண்ட்னு ஒன்று வந்திருக்கு. இரும்பு சத்து குறைபாடாக இருந்தால் ஆர்பிசி கவுண்ட் கம்மியாக இருக்கும், வேறஸ் தாலசீமியா கேரியரில் ஆர்பிசி கவுண்ட் நார்மலில் இருக்கும். ஸோ இதை வச்சு ஒரு டாக்டர் பார்த்தாங்கன்னா உனக்கு டெஸ்ட் பண்ணுறேம்மா இல்லை ஜெனட்டிக் கவுன்சிலருக்கு அனுப்புகிறேன், முதல்ல 3 மாதம் கர்ப்பத்திலேயே இது நம்ம பண்ணோன்னா வராமல் தடுக்கலாம். எந்த ஏஜ் வரைக்கும்? ஸோ இது ஜெனட்டிக் ப்ராப்ளம். ஸோ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலைன்னா லைஃப் லாங் அவங்க வந்து மந்த்லி பிளட்டு போட்டுக்கணும் அண்ட் டெய்லி இரும்பு சத்து குறைக்க மாத்திரை எடுக்கணும். ஸோ திஸ் இஸ் லைஃப் லாங். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து மொத்தம் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பாதிக்கும்? So 3.9% of Indian population, 3.6 or 3.9 ஒரு டேட்டாவும் டிஃப்ரெண்ட்டாக வருது. அண்ட் இது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப், ராஜஸ்தான் அந்த மாதிரி குரூப்பில் தான் நிறைய, பெங்கால், குஜராத். தமிழ்நாட்டில் அவ்வளோ இல்லை, பட் தமிழ்நாட்டிலையும் பாக்கெட்ஸ் இருக்குது. இப்போ தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட், சித்தேரி அங்கெல்லாம் மலைப்பகுதிகள். ஸோ நிறையா மழை பெய்யறதுனால கொசு நிறையா இருக்குது, மலேரியா இருக்குது. ஸோ தாலசீமியா கேரியராக இருந்தால் எனக்கு பேட் மலேரியா வராமல் நேச்சராக நமக்கு ஜீன்ஸை மாடிஃபை பண்ணி வராமல் தடுக்கக்கூடிய இது. ஸோ கேரியர் வந்து ஊட்டி, கோயம்புத்தூர் அந்த டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் நிறையா இருக்குது. அந்த தோடா ட்ரைபல் ஏரியாவில். அதுக்கப்புறம் சௌராஷ்டிரா பார்த்தீங்கன்னா நிறைய சௌராஷ்டிரா பீப்புள் மதுரை சுற்றி இருக்காங்க. ஸோ இந்த 3 பாக்கெட்ஸ் அண்ட் திருநெல்வேலி அந்த கம்யூனிட்டிலையும் நிறையா முஸ்லீம் கம்யூனிட்டியில் சொந்தத்தில் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிற இடம். ஸோ இந்த ஏரியாஸ் தான் மெயினாக தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கே விஹெச்எஸ்ல வந்து கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் வந்து யாராவது? ஸோ விஹெச்எஸ்ல வந்து தாலசீமியா சொசைட்டியில் நான் சொன்ன மாதிரி இப்போ கரண்ட்லி 160 பேஷண்ட்ஸ்க்கு மந்த்லி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் போட்டுட்ருக்கோம். அண்ட் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஏரியாலேருந்தும் வராங்க. ஸோ நிறையா பேஷண்ட்ஸ் சென்னை அண்ட் சுற்றிப்பட்ட இடம், பட் ரைட் ஃப்ரம் திருநெல்வேலி, மதுரை, தருமபுரி எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்தும் வராங்க. பிகாஸ் இது டே கேர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சென்டர். ஸோ இங்கே ஃப்ரீ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ நைட்டு ட்ராவல் பண்ணி மார்னிங் வந்து ரத்தம் ஏற்றிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் டிபெண்டிங் ஆன் தியர் ஏஜ். ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தால் மாதம் 1 பேக்கெட் தான் தேவை. வளர வளர ஒரு மாதத்தில் 2 பேக்கெட் 3 பேக்கெட்
ஸோ எவ்ரி மந்த் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு இவ்வளோ பேஷண்ட்ஸ் பர் டே வராங்கன்னு பார்த்து பிளட் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். எவ்வளோ நாள் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும்னா எப்போ வந்து பண்ணணும்? ஸோ டிரான்ஸ்ஃபியூஷன் லைஃப் லாங் பண்ணணும். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பற்றி அவங்க வந்து டயக்னோசிஸ் ஆகும்போதே பேசுகிறோம். பட் அந்த ஃபேமிலிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி தெரிஞ்சு முன்னெல்லாம் நம்ம 2006லலாம் டிரான்ஸ்பிளான்ட் ஏஜ் குரூப் ஒரு 12-13 வயசில் இருக்கும். ஏன்னா பேபி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சைல்ட் டாக்டருக்கு அடியில் இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் ஃப்யூச்சர் என்ன பண்ணணும் அப்போ தான் யோசிச்சு பிஎம்டிக்கு வந்தாங்க. பட் இப்போல்லாம் ரொம்ப ஸ்மால் பேபிஸ், இப்போது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் 7 மாத குழந்தைக்கு கூட பிஎம்டி பண்ணியிருக்கோம். ஸோ டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஆக்சுவலாக இப்போ இருக்கிற அட்வான்சஸில் எப்போ வேணால் பண்ணலாம். எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அது பெட்டர். 7 வயசுக்கு கம்மியாக பிஎம்டி பண்ண சில்ட்ரனில் சக்ஸஸ் அதிகம், 90-95%. வயசு ஆக ஆக சக்ஸஸ் கம்மியாகுது, ஏன்னா உடம்புல இரும்பு சத்து சேர்ந்ததுனால. ஸோ பிஎம்டி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மேட்ச் டோனர் தேவை. ஸோ 30% பேஷண்ட்ஸ்க்கு தான் ஃபுல்லி மேட்ச்ட் டோனர் இருக்காங்க ஃபேமிலியில். இப்போ நீங்களே பார்க்குறீங்க, மோஸ்ட்லி ஒரு குழந்தை தான் இருக்குது. ஸோ மீதி மேட்ச் டோனர் இல்லைன்னா அதர் டோனர், ஸோ அன்ரிலேட்டட் டோனர் சர்ச் பண்ணுறோம். அப்படியும் இல்லைன்னா ஹாஃப் மேட்ச் பண்ணுறோம். பட் மோர் தென் 16 இயர்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது சேலஞ்சஸ்லாம் அதிகம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் அவர் ஃபேமிலிஸ் யங்கர் பேஷண்ட்ஸை விட மோஸ்ட்லி யங் அடல்ட்ஸ். ஏன்னா யாருக்கெல்லாம் எலிஜிபிளோ பிஎம்டி ஆஃபர் பண்ணியிருக்கு. So thalassemia, it's a blood disorder, genetic blood disorder, and red blood cell production க்கு வேண்டிய 2 ஜீன்ஸுமே அந்த பேஷண்ட்ல மிஸ்ஸிங். ஒரு டிஃபெக்டிவ் ஜீன் they have got from mother, one defective gene from their father. So since both genes defective-ஆ இருக்கிறதுனால ரத்தம் உற்பத்தி செய்ய முடியல. அதனால வெளியிலேருந்து இப்போ ஒரு பக்கெட்டில் வாட்டர் இருக்குது, அது வெளியிலேருந்து மேலேருந்து தண்ணி ஊற்றுறோம். அந்த மாதிரி ஆர்கன் டொனேஷன் வாங்குறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த போன் மேரோ டொனேஷன் வாங்குறாங்க. ஸோ போன் மேரோ இஃப் ஃபுல்லி மேட்ச் பிரதர் சிஸ்டர் அதர் டோனர் இருந்தால் போன் மேரோ ஒரு யூனிக் ஆர்கன் டொனேஷன். மற்ற உறுப்புகள்லாம் கிட்னி லிவர் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மக்கிட்டேருந்து அது மிஸ்ஸிங். பட் போன் மேரோ நம்ம டெய்லி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ரத்த அணுக்கள். ஸோ அது செல்ஃப் ரெப்ளனிஷிங். இன்றைக்கி நான் டொனேட் பண்ணேன்னா ஒரு வாரத்துக்குள்ளே அந்த செல்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல திரும்பி வருது. ஸோ டோனர் வந்து 8 மாத பாப்பாலேருந்து நாங்கள் டோனராக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் டோனருக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. A lot of government support is there and NGO support. So CM schemes, PM schemes, நிறையா registered, plus Coal India Foundation, PM வந்து Coal India company, they have donated money. எந்த thalassemia patient-ம் they can apply to that fund and have the transplant. So நிறையா and so many volunteers have helped sponsor patients. So there are a lot of avenues, but அது பற்றி awareness அவ்வளோ இல்லாததுனால நீங்க கேட்டீங்க how many patients need, how many we are doing BMT, and the gap is huge. ஏன்னா அவேர்னஸ் இல்லாததுனால. ப்ளஸ் இப்போ ஒரு கிரிட்டிக்கலி இல்லா இருந்தா எல்லாரும் இம்மீடியட்டா பணம் தராங்க. இவங்களது வந்து எவ்ரிடே லைஃப் லாங் சஃபரிங். ஸோ அதை புரிஞ்சு ஹெல்ப் பண்ணக்கூடிய அவென்யூஸ் கம்மியாக தான் இருக்கு. ஃபார் So prenatal diagnosis, sir, you want to answer? How much does it cost? ஸோ இது ஜெனட்டிக் டெஸ்டிங் ஃபுல்லாக இந்த ப்ரொசீஜர்லேருந்து இந்த இதெல்லாம் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 20,000 to 25,000 ஆகும் எல்லாம் சேர்த்து. பட் என்னென்னா இந்த மாதிரி சில்ட்ரனுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து சப்சிடைஸ் பண்ணி அதில் we are able to give them at a much lower cost. இந்த லேபில் இருக்கிற அந்த காஸ்ட் தான் அதிகம். லேப் டெஸ்டிங்ல தான் இப்போ நல்லா அதுவும் நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கு. பிகாஸ் 400 டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் இருக்கு தாலசீமியா நம்ம நாட்டிலேயே. இப்போ ஒரு ஜீன் பார்த்தேன்னா இவங்க பஞ்சாபி பேஷண்ட்டு, இவங்க தமிழ் பேஷண்ட்டு, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீன்ஸ் ஆர் ஆல்சோ யூனிக். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட்டோடைய பிளட்டை டெஸ்ட் பண்ணி இந்த 2 ஜீன்ஸ் தான் பழுதடைஞ்சிருக்கு, இதனால தான் இந்த பேஷண்ட்டுக்கு தாலசீமியா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போம். அப்புறம் அந்த ஃபீட்டஸ்லேருந்து சார் ஒரு ட்ராப் பிளட் எடுப்பாங்க.
கொடுப்பாங்க, அதை லேபுக்கு அனுப்பணும். அந்த 2 பழுதுள்ள ஜீன்ஸ் அந்த ஃபீட்டஸ்க்கு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறாங்க, அதே ஜீன்ஸு. அது டோட்டல் ப்ரொசீஜர் காஸ்ட்டு 25,000 ஆகுது. அண்ட் அதுக்கும் ஸ்பான்சர்ஷிப் இருக்குது. ஸோ அந்த பணம் இல்லைன்றதுனால டெஸ்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ப்ரிவென்ஷனுக்கும் so many schemes are there to help. யாரையும் முடியாதுன்னு அனுப்புறது. அது வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஒன்று. இப்போ ஆல்ரெடி இப்போ இருக்கிறாங்க, இந்த ஃபியூச்சரில் பேபிஸ் வரவங்களுக்கு வந்து அதை ரெஃபர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைக்கு தாலசீமியா மேஜர் இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலியை கவுன்சில் பண்ணுவோம். தட் நெக்ஸ்ட் பேபிக்கும் 25% சான்ஸ் இருக்குது. ஸோ வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரெக்னன்சி 12 வாரம் கர்ப்பம் போதே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை 75% சான்ஸ் இது நார்மல் பேபி, 25% சான்ஸ் இது அஃபெக்டட், அப்போது முதல்லையே அபார்ஷன் பண்ணிக்கிறோம். Gene research சொன்னீங்க இல்லையா, it will differ from region to region. Region to region. So, yeah. And also but genes வேற இருந்தால் கூட அந்த கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் எல்லாருக்கும் அனீமிக்காக தான் இருப்பாங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் அகெயின் ஆல்ரெடி இந்த மெசேஜ் கொடுத்துருக்கு. நிறையா ஃபேமிலிஸ்குள்ளே மேரேஜ் பண்ணுறது, அதே வில்லேஜ்குள்ளே மேரேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்ததுன்னா ஜெனட்டிக் பரம்பரையாக வரக்கூடிய அந்த ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் உடைய எல்லா பாசிபிலிட்டியும் அதிகம். ஸோ அது நம்ம எவ்வளோ முடியுமோ ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணணும். லீவ் ப்ராப்ளம் சொன்னீங்க இல்லையா, இப்போ அசப்னா இன்னும் யாருமே லீவ் கொடுக்குறது இல்லையா, அந்த அவேர்னஸ் யாரும் இல்லையா எம்ப்ளாயிஸ்க்கு? ஸோ அவேர்னஸ் இல்லை, பிகாஸ் இப்போ எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு. ஏன்னா எல்லாருமே செகண்ட் சாட்டர்டே டேட் கேட்பாங்க, ஏன்னா அன்றைக்கி தான் லீவுன்னு. பட் 50-60 பேஷண்ட்ஸ்க்கு ஒரே நாளில் பிளட்டு போட முடியாது. ஸோ கொஞ்சம் வேறு டேட்ஸ் கொடுத்தா இட் இஸ் டிஃபிகல்ட். பட் இப்போ நான் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கேன், எனக்கு ஐ நோ இந்த ஒர்க்கருக்கு வந்து தாலசீமியா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தென் இந்தந்த டேட்டுக்கு நீங்கள் லீவ் எடுத்துக்கோன்னு சொன்னால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவங்க இன்னொரு நாள் வேலை செய்கிறதுக்கும் ரெடி. பட் அது எவ்ரி ஒன் ஷுட் பி அவேர். So தமிழ்நாட்டில் so many hospitals are catering thalassemia-க்கு. And எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் டிரான்ஸ்ஃபியூஷன் சென்டர் இருக்குது. தர்மபுரி ஜிஹெச்லேயே ஒரு நோடல் தாலசீமியா யூனிட் இருக்குது. அண்ட் தனியார் ஹாஸ்பிட்டல்லையும் நிறையா தாலசீமியாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. But so golden time for transplant, அதுதான் நான் சொன்னேன். நிறைய 1000 பேஷண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதனுடைய ரிப்போர்ட் வந்ததில் 7 வயசுக்கு கம்மியாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அவுட்கம்ஸ் பெட்டர். ஸோ 90-95% சக்ஸஸ். ஸோ இந்தியாவில் நிறையா இந்த மாதிரி தாலசீமியா சொசைட்டிஸ் இருக்குது. ஸோ பேஷண்ட் குரூப்ஸாகவே ஐ திங்க் இருக்கிறதுலையே நம்ம பிளட் டிஸார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தாலசீமியா, ஹீமோஃபீலியா, அந்த 2 பேஷண்ட் குரூப்ஸ் தான் வெரி வோக்கல். ஏன்னா தே நோ தட் லாங் டேர்மாக நமக்கு ஹெல்ப் தேவை. ஸோ ஒரு குரூப்பாக இருந்தால் நம்மளோட குரல் எல்லாரும் கேட்பாங்க. ஸோ பேஷண்ட் குரூப்ஸோடைய ஆக்சுவல் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இங்கே so many of the parents நான் சொல்கிறதெல்லாம் சொல்ல விருப்பப்படுறாங்க. பட் அது அவங்களோட சார்பாக நான் பேசுகிறேன் ஆக்சுவலாக. பிகாஸ் பேஷண்ட் குரூப்பாக இருந்தால் இதுதான் எங்களுடைய நீட். இப்படி இருந்ததுன்னா ஓகே, திஸ் இஸ் த நீட். ஸோ ஹைதராபாத் தாலசீமியா சொசைட்டி, டெல்லியில் தாலசீமிக்ஸ் இந்தியா, சங்கல்ப்னு ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ த்ரூ அவுட் இந்தியா so many people are coming forward to help thalassemia patients. But மே மாதம் எங்களுக்கு blood donors கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் லீவு. ஸோ மே இஸ் அ வெரி கிரிட்டிக்கல் மந்த். ஸோ we are actually very happy. ஏன்னா May 8th வேர்ல்ட் தாலசீமியா டே இருந்ததுன்னா அட்லீஸ்ட் பீப்புள் லிசன். அண்ட் யார் ஃப்ரீ டைம் வீட்டில் இருக்கோ ஒரு தாலசீமியா பேஷண்ட்காக பிளட் டோனராக வந்தாலும் இட்ஸ் குட். பிகாஸ் பிளட் ஷார்ட்டேஜ், அவங்க பிளட்டு தான் சாப்பாடு மாதிரி. ஆனால் இந்த மந்த்ஸில் நாங்கள் ஹாலிடே சீசனில் பிளட் ஷார்ட்டேஜ் இருக்கும். ஸோ as many young people as possible ஒரு 2 to 3 times a year அட்லீஸ்ட் நான் பிளட் டொனேஷன் பண்ணுவேன்னு இன்னைக்கு பிளெட்ஜ் பண்ணால் அதுவும் இட் வில் பி அமேசிங்.